ஏற்கனவே கட்டப்பட்ட கோயில் போன்ற ஒரு இடத்துல உள்ள விக்கிரகம் இல்ல. அது மேல எல்லாம் எதேதோ கிறுக்கி வச்சிருக்கு. அப்புறம் நான் அது வந்து எப்படி சொல்றது? சொன்னா அப்புறம் பிரச்சனை ஆகும். ஆனா சர்ச்சையான விதத்துல அதுல கிறுக்கி வச்சிருக்கு. ஆ அது ஒரு கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல பக்தர்கள் யாரும் கிறுக்க மாட்டாங்க. அப்ப யார் கிறுக்கி இருப்பாங்க? அந்த மாதிரி பெயர்களை நாங்க பாக்குறேன். அது வந்து மத நல்லிணக்கம்ங்கிறது சும்மா ஒரு மதத்துக்கு விட்டு கொடுக்கறது கிடையாது. எல்லா மதமும் ஒருத்தர் மதிக்கிறது தான் மத நல்லிணக்கம். இந்த இடத்துல அந்த அது ஒரு சாமி இருந்த இடம் தானே. அந்த இடத்துல கிறுக்கி வைக்கிறது, அதுவும் மற்றவர்கள் வந்து கிறுக்கி வைக்கிறதுங்கிறது தவறான செயல். இதையெல்லாம் யாரு கண்டிக்கணும்? மேல வந்து 70 போலீஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு யாரை தடுக்கிறதுக்கு போட்டிருக்காங்க? இந்து பக்தர்களை தடுக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நியாயம் கிடையாது. கடந்த முறை அவர் அர்ஜுன் சம்பத் வரும்போது மேல அசைவம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்க இந்த முறை பார்க்கும்போது அப்படி எதுவும் இருந்துச்சு? காவல்துறை இல்ல இப்ப வந்து இத வந்து மாத கணக்குல இது ஒரு சர்ச்சையா ஆனதுனால இப்ப வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செக்கிங் பண்ணி அனுப்புறாங்க. கண்டிப்பா வந்து ஒரு குற்றச்செயலா அவமான செயலை செய்துதான் தீர்வோம் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. ஓப்பனா சொல்றேன், மேல போகும்போது நான் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களே பார்க்கலங்க. அந்த ரூட்டுல போறவங்க நிறைய பேர் வந்து வேற மொழி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டை மாநிலத்துல வந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் வந்து நம்பிக்கைக்காக வராங்களா இல்ல வேற எதுக்குனாச்சும் வராங்களா அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு பிரதோஷம் வேற, இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இல்ல அருமையான நாள். ஒரு ஆங்கில புத்தாண்டின் துவக்கம். அத்தோட வந்து இன்னைக்கு வந்து பிரதோஷ நாள். அதுக்கு காசி விஸ்வநாதர்னா காசிலையும் விஸ்வநாதரை கும்பமேளாம் போது போய் தரிசிச்சேங்க. ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து இங்க இதை நான் தரிசிச்சிருக்கிறேன். காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் சந்திச்சது ரொம்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்க அத்தனை பேரு மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க அந்த பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்க ஐயர், அவர் என்ன சொன்னாரு, இப்ப சமீப காலமாக எல்லாருமே வந்து வரத்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்படியே வந்து இவங்க நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கட்டும், தடுக்க தடுக்க பக்தி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கட்டும். எதுங்க 2026 ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நமக்கு தமிழ் புத்தாண்டுங்கிறது சித்திரை மாசம் தான் வரப்போகுது. இருந்தாலும் இது வந்து உலகம் முழுக்க ஒரு துவக்கமாக இதை பாக்குறாங்க. 2026ல தமிழக மக்களுக்கு உண்மையான இதுவரைக்கும் ஏமாற்றத்தை மட்டுமே 5 வருடங்களாக சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று நான் காசி விஸ்வநாதரை வேண்டிக் கொண்டுதான் வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். மச்சமுனிவர் வந்து அங்க வந்து மீனா வந்து இருக்காரு. ஆமா, நல்ல தரிசனம். ஆமா, இப்ப அது வந்து அந்த சுனையெல்லாம் உரிய அந்த பராமரிப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. சுனை ரொம்ப மோசமான நிலையில. அந்த சுனையெல்லாம் வந்து அண்மையிலதான் கும்பாபிஷேகம் இப்பதான் கும்பாபிஷேகம். இந்த கோயிலை பார்த்தா புதுசா கும்பாபிஷேகம் பண்ண கோயில் மாதிரி இல்லைங்க. ரொம்ப மோசமான ரொம்ப ஹைஜீனே இல்லாம சுத்தம் சுகாதாரம் பராமரிப்பு எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல. ஏதோ போனா ஒரு வேண்டா வெறுப்பா அந்த கோயிலை வந்து பராமரிக்கிற மாதிரியும் அதுல இருக்கிற காணிக்கை மட்டும்தான் குறிக்கோள் மாதிரியும் தான் அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. குடிநீர் இதெல்லாம் இல்லை. நீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல வந்து மேல போறவங்களுக்கு ஒரு வச்சுதான் தண்ணி தேவைப்படும். அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் செஞ்சு தரணுன்ற மாதிரி இல்ல. இப்ப நமக்காக கூட நம்ம சொல்லல. இன்னைக்கு தேதி வரைக்கும் இதே பாதையில மாற்று மதத்தினரும் போறாங்க. எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாருக்குமே தண்ணி இதாக எடுக்கும் இல்லைங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஒரு நேரம் இருக்காது இல்லைங்க. மனிதாபிமான செயலா மத செயலா இல்ல, மனிதாபிமான செயலா அங்க சில அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்றோம். கோயில் இடம் அறநிலையத்துறைக்கு கோடி கோடியா வருது. அது சரி, எல்லாத்தையும் எடுத்து கோர்ட்டுக்கு கட்டுனா அப்புறம் இங்க எப்படிங்க செலவு பண்ண முடியும்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.